ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனை குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணி சுவை கூடுதலாக இருக்க இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் ஒவ்வொரு வீடியோலையுமே கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணிவிட்டு நான் போடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள் பிரியாணினாலே கண்டிப்பாக நம்ம அரிசியை விட ஒரு 2-3 மடங்குனாது காய்கறி அதிகமாக சேர்த்தா தான் அது வெஜிடபிள் பிரியாணி. ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளான மெத்தட், ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு ஃபஸ்ட்டு ஒரு வடைசட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு, சீரகம் ரெண்டும் அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து ஜாதிக்காய் ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு எடுத்துக்கலாம். இது ரோஜாவோட இதழ், காய்ந்த ரோஜா இதழ் கொஞ்சமாக அரை டீஸ்பூன். இது வந்து கல்பாசி சும்மா சின்ன அளவு. அப்புறம் இந்த ஸ்டார் பூவில் ஒரு பாதி அளவு கூட இல்லை, கால்வாசி மட்டும் எடுத்துகிட்டு லோ ஹீட்டில் வச்சு இதை வந்து வறுத்துக்கங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா வறுக்கக்கூடாது, சும்மா லைட்டாக வறுத்தா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா லைட்டாக கிளறி கொடுத்துக்கோங்க. காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா ஆற வச்சு இதை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். இப்போ ஒரு குக்கரில் 100 ml ஆயில் சேர்த்துருக்கேன். 2 கப் அரிசிக்கு 100 ml ஆயில், நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த ஸ்டார் பூ இது மட்டும் சேர்த்துக்கோங்க. வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். பிரியாணி எல்லாம் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட 2 பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நீல வாக்கில். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து வெஜிடபிள் பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 3 தக்காளி இது கூட சேர்த்துருக்குறேன். ஒரு டம்ளருக்கு 1.5 தக்காளி கணக்கு. ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா 1 போதும். இந்த தக்காளியை நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2-2.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துகிட்டு ஒரு 10 பல் பூண்டு இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கோங்க. தட்டி சேர்க்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் நம்ம பிரியாணி மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. அதை நீங்கள் மிளகாத்தூள் உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணும்னா கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம். அந்த மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், அப்புறம் உருளைக்கிழங்கு நான் சேர்த்துருக்குறேன். கூடவே 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. காயெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்லா தாராளமாக. இப்போது மீல் மேக்கர், நான் அந்த சின்னதாக இருக்கிற மீல் மேக்கர் நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். அதை புழிஞ்சிட்டு இதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் பச்சை பட்டாணி வந்து இது ஃப்ரெஷ் பட்டாணி கிடையாது, காஞ்ச பட்டாணி தான். ஃபஸ்ட் நாள் நைட்டே நான் ஊற வச்சு அடுத்த நாள் ஒரு 2 விசில் விட்டுட்டு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். பட்டாணி இது கூட சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி, புதினாவும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. இந்த 2 கப் அரிசிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. டேபிள் ஸ்பூனில் சொல்கிறேன். உப்பு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா. அரிசி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அது தண்ணி வடிகட்டி சேர்த்துக்குங்க. நம்ம டெய்லி சமைக்கிற அரிசி தான். நீங்கள் இதுக்கு பதிலாக பாஸ்மதி அரிசி, நீங்கள் சீரக சம்பாவில் கூட செய்யலாம். பட்டாணி வேக வச்சு தண்ணி 2 கப் இருந்தது, எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு 3 கப் சேர்த்துருக்குறேன். ஏன்னா இப்போ குக்கரில் வந்து நான் விசில் விட போகிறதில்ல, இதை அப்படியே அடுப்பில் வச்சு செய்ய போகிறேன். அப்போ தான் வந்து வெஜிடபிள் பிரியாணி மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க. உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை புளிப்பு கொஞ்சம் பத்தலைன்னா லெமன் வேணால் ஒரு பாதி லெமன் வந்து ஜூஸ் புழிஞ்சிக்கோங்க. இந்த தண்ணி ஒரு 3/4 பாகம் வற்றட்டும். அதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்கள்கிட்ட சின்ன அடுப்பு இருக்கும் இல்லைங்களா, அதுலேயே அந்த கேஸ் ஸ்டவ்லேயே சின்ன பர்னரில் வச்சுட்டு லோ ஃப்ளேம் வச்சு அப்படியே ஒரு மூடி போட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஆனால் குக்கரில் வச்சோம்னா அது ஒரு மாதிரி வலுவலுப்பு தன்மையோட ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு அது ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவு வராது. அது வந்து 100% கேரண்டி. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு சாப்பாடு நல்லா சூப்பராக உதிரியாக வெந்து வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடியில் நான் தோசைக்கல்லாம் எதுவும் வைக்கல, ஏன்னா நான் குக்கர் வந்து அடிகனமான பாத்திரம் தானே, அதனால் அப்படியே வச்சுருக்கேன்.
இதே போல் வெஜிடபிள் பிரியாணி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.